நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால எங்களுக்கு நீங்கள் கிருபையாய் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாளும் கூட நாங்கள் கேட்க போகிற இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, விசேஷமான வார்த்தைகளால் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சொல்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில கூட நாம் மரம் என்ற ஒரு காரியத்தை நாம் நினைப்போமானால், மரம் என்றாலுமே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கு வருவது சிலுவை மரம் தான் இல்லையா? ஆனால் இந்த மரத்தை கொண்டு கர்த்தர் அந்த சிலுவையினுடைய அத்தனை காரியங்கள் எதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்த அநேக காரியங்களை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இதனால் கூட எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இங்கே பார்க்கும் பொழுது இந்த வசனம் இது பழைய பாட்டினுடைய ஒரு வெளிப்பாடு. பழைய பாட்டிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தின் விதிகளை அவர் கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால், அதாவது இந்த உபாகமத்துல பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் எல்லாமே அவருடைய நியாய பிரமாணத்தை குறித்து தான் இருக்கும். சின்ன சின்ன மைனூட்டான காரியத்துல இருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, அவ்வளோ விளக்கமாய் நியாய பிரமாணத்திலே கொடுத்திருப்பார். நியாய பிரமாணத்தை குறித்து அந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் அவ்வளவு டீட்டெயிலா கொடுத்திருப்பார். சின்ன சின்ன ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் மனுஷனுடைய வாழ்க்கை முறை யாருக்கு உரியதா இருக்கணும், முழுக்க முழுக்க கர்த்தருடைய நியாய பிரமாணத்துக்கு உரியதாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பார். இதைத்தான் அந்த உபாகமத்திலே சொல்லப்பட்ட இந்த 21ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தின் ஒரு காரியத்தை தான் நாம் இந்த 3ஆம் அதிகாரத்திலே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அவ்வளவு மோசமான ஒரு காரியம்தான் இந்த சிலுவையிலே தொங்கவிடப்படுகிற அந்த சாபத்தின் அடையாளமாக இருக்கிற ஒரு சாபமான ஒரு மரணம் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சொன்னது. இருக்கிறதுலேயே மோசமான தண்டனை இந்த சிலுவையில அடையணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டார். அதுதான் நம்ம அந்த வசனத்தை வாசிங்க. 21ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம், உபாகமம் 21:23. மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஹல்லேலூயா. இரவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அதாவது இந்த மரத்திலே தொங்க விடப்பட்டவன் தேவனாலே சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஏசப்பா தேவனாலே சபிக்கப்பட்டவரா? தேவகுமாரன், செல்லகுமாரன், அவர் மகிமையின் தேவன். இப்படிப்பட்டவர் எப்படி சபிக்கப்பட்டவரா மாற முடியும்? அல்லேலூயா. அப்ப மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவனா. மரத்திலே தொங்க விடப்பட்டவங்க சபிக்கப்பட்டவங்க. அப்போ இவ்வளவு ஒஸ்டான தேவனுக்கே சபிக்கப்பட்ட ஒரு காரியம்
காரியமா இருக்கக்கூடிய ஒரு மரணத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அந்த அன்புக்கு நம்ம என்னத்தை நம்ம சொல்ல முடியும் இல்லையா? தேவன் இதை காட்டிலும் தேவனுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் சபிக்கப்பட்டவனுக்கு தான் உண்டாகக்கூடியது என்று சொல்லி. ஆனா அதை யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். அவர் என்ன பாவம் பண்ணார்? இந்த மாதிரியான ஒரு வேதனைகளை அவர் அனுபவிக்க ஒரு பாவம் அனுபவிக்கவில்லை, ஒரு பாவம் அவர் செய்யவில்லை. ஆனால் யாருக்காக? நமக்காக. இந்த காரியம் நமக்கு நேரிட வேண்டியது. ஒவ்வொருவரையும் சிலுவையில் தொங்க விட்டா எப்படி இருந்திருக்கும்? இதைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த சபிக்கப்பட்டவன் தேவனுக்கு அவன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன். தேவனுடைய பார்வையிலே சபிக்கப்பட்டவன். அந்த சாபத்துக்கு புரியவங்க தான் அந்த தண்டனையை என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார்? அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதைத்தான் நாம் கலாத்தியரில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாய் வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்னன்னா? நமக்காக சாபமானவர். அப்போ அந்த சபிக்கப்பட்ட ஒரு காரியத்தை கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக சாபமாகி அதை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தியாகம்! இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு தியாகத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சாபத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மரத்திலே ஒரு மனிதன் தொங்க விடப்படக்கூடாது. அப்படியே அவன் தொங்க விடப்பட்டு அந்த சாபத்தின் அடையாளமாய் மாறும் பொழுது அது அந்த தேசத்துக்கே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தீட்டாய் ஒரு சாபமாய் மாறிவிடும் என்பதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? என்ன சொல்லி இருக்கிறாரா? அந்த சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? அந்த நைட் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு சாபம் நிறைந்த அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தன்னிடத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது ஈசாக்கை பலி செலுத்த ஆபிரகாம் கொண்டு போகிற அந்த அடையாளத்தையும் இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையிலே தொங்க விடுகிறதற்கு தேவன் கொண்டு போகிற அந்த அடையாளத்தையும் நாம் பார்க்கும் பொழுது ரெண்டுமே கம்பேர் பண்ணா ஒரே விதமா இருக்கு. தன் சொந்த குமாரனை ஈசாக்கு என்ன செய்கிறார்? பலி செலுத்த கொண்டு போகிறார். தேவன் தன் சொந்த குமாரனை நமக்காக பலி செலுத்த அந்த மலைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கொல்கதா மலைக்கு கொண்டு போக அவர் அனுமதிக்கிறார். இங்கே ஆபிரகாம் தன் மகனை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மோரியா மலைக்கு கொண்டு போகும் பொழுது அந்த 6ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா வாசிங்க. ஆதியாகமம் 21:6. அப்பொழுது சாராள் தேவன் என்னை நினைக்க பண்ணினார். ஆதியாகமமா? ஆதியாகமா 21:6 இல்லம்மா, ஆதியாகமம் 21:6 தாம்மா. ஆதியாகமம் 21:6 தான். 22:6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டார். இருவரும் கூட்டிக் கொண்டார்கள். இங்கே என்ன செய்கிறாரா? ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகிறார். இப்போ அவர் கொண்டு போகும்போது பொதுவா பாத்தீங்கன்னா எந்த பிள்ளைய பலி கொடுக்க போறோமோ இப்ப அந்த உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை அப்படியே அழுத்தி காணப்படும். அந்த பிள்ளைய அப்படி பூமாக கொண்டு போவோம். ஐயோ, இந்த பிள்ளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் என்ன பண்ண போறேன்? பலி கொடுக்க போகிறேனே, இந்த பிள்ளைய என்ன பண்ணுவோம்? ஒரு விதத்துல எந்த விதத்துல சேதமில்லாம நம்ம கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன அநியாயம் பாருங்களேன்! பலி கொடுக்க போகிற பிள்ளையின் மீது அவர் ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். பலி செலுத்துறதுக்கு ஒரு கட்டைகள் வேணும்னா எவ்வளவு கட்டைகள் வேணும்?
இப்போ ஒரு ஒரு கட்டைகளை அடுக்கணும் அப்படின்னு சொன்னா பலி செலுத்துறதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பிள்ளைய பலி கொடுக்கறதுக்கு ஒரு கட்டையை அடுக்கணும் சொன்னா அவ்வளவு கட்டைகள் தேவை இல்லையா? அவ்வளவு விறகுகள் தேவை. இப்போ இந்த விறகுகளை யார் மேல சுமத்தி வச்சிருக்கிறாரு? இந்த விறகுகளை யார் மேல சுமத்தி வச்சிருக்கிறாரு? தன் குமாரன் மீது இந்த கட்டைகளை தன் பிள்ளையை சுமக்க வைக்கிறார் ஆபிரகாம். எந்த பிள்ளைய பலி கொடுக்க கொண்டு போகிறாரோ அந்த பிள்ளையின் மீது என்ன செய்கிறார்? இந்த கட்டையை சுமத்தி இருக்கிறார். அப்படின்னா இது எவ்வளவு ஒரு கொடுமை இல்லையா? ஏற்கனவே அந்த பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு போகப்படுகிறோம் என்ற ஒரு நிலைமை அவருக்கு தெரியும். ஆனாலும் பலி கொடுக்கக்கூடிய பிள்ளை கிட்டேயே அந்த கட்டையை சுமக்கும்படியாய் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அதே எந்த சிலுவையிலே அவர் அறையப்பட போகிறாரோ, எந்த சிலுவையிலே அவர் ஆணி அடிக்கப்பட போகிறாரோ அதே சிலுவையை தான் அவர் என்ன பண்றாரு? சுமந்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. அவர் ஆணி அடிக்கப்பட போகிற அதே சிலுவையே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சுமந்து கொண்டு போகிறார். இங்க ஈசாக்கு பலி செலுத்த போகிற அதே கட்டையே அவர் என்ன பண்றாரு? சுமந்து கொண்டு போகிறார். இந்த சுமையை சுமத்தினவரும் தகப்பன் தான், அந்த சுமையை சுமத்தினவரும் தகப்பன் தான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வேதனை இல்ல? எவ்வளவு ஒரு பெரிய சாபம் இது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூழ்நிலையை இவ்வளோ பாடுகளை அவர் அனுபவித்து அந்த வலியோடும் அந்த வேதனையோடும் அவர் என்ன செய்கிறாரா? அந்த மரத்தை சுமந்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்ப இங்க நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இது ஏற்கனவே ஈசாக்கு என்ற ஒரு மகனுக்கு முன்னடையாளமாய் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். ஆபிரகாம் என்ற ஒரு தகப்பனுக்கு முன்னடையாளமாய் தேவன் அங்கே வெளிப்படுகிறார். இங்கே அந்த சிலுவை மரத்துக்கு ஒரு முன்னடையாளமாய் இங்கே ஈசாக்கு பலி செலுத்தக்கூடிய கட்டையை அவர் என்ன செய்கிறார்? சுமந்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு ஒரு அந்த இரக்கத்தின் ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீது வைக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன அந்த இரக்கம் கூட அவங்க என்ன பண்ணல, அவருக்கு இல்ல. அவர் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது எல்லாமே அந்த நிறைவேற்ற வேண்டிய அந்த திட்டம், நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த சித்தம், அதை நிறைவேற்றணும். ஆபிரகாமுக்கு கண்களுக்கு முன்பாக தெரிஞ்சது எல்லாமே தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றிடணும். அவர் சொல்லிட்டாரு, நான் செய்யணும். அதுதான் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருந்தது. அதே போலதான் இங்கே பார்க்கும் பொழுது தேவனுக்கு இந்த மனித குலத்துக்கான திட்டத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். இந்த மனித குலத்துக்கான அந்த காரியத்தை, மனித குலத்தின் சாபத்தை அவர் நீக்க வேண்டும். அதுக்கு அவர் கண்ணுக்கு முன்னாடி வேற எதுவுமே தெரியல, நம்ம மட்டும்தான் தெரிஞ்சோம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பட்ட வேதனைகள், சிலுவையிலே அறையப்பட்ட அந்த வலிகள், அது மட்டும் இல்ல அவர் சுமந்து கொண்டு சென்ற அந்த சிலுவையின் வேதனைகள் எதுவுமே அவருக்கு தெரியல, எதுவுமே தெரியல. அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது எல்லாமே நீங்களும் நான் மட்டும்தான். அல்லேலூயா. அதனாலதான் அந்த சித்தத்தை நிறைவேற்ற அவரை அந்த சாபமான மரத்தை ஓகே அதுல தொங்க விடாம ஓகே அது சுமக்கணுமா, அது சுமந்துட்டு வேற போகணுமா? இவ்வளவு வலியில அவ்வளவு வேதனைகளை தாங்கி கொண்டு அந்த பாரத்தை சுமந்து கொண்டு வேற போகணுமா? எவ்வளவு ஒரு அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு அவரை அந்த வேதனைக்குரிய கடைசி உச்சம் வரைக்கும் கொண்டு போகுது பாருங்களேன். ஏன்னா இவ்வளவு நம்ம செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நம்ம பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் பண்ணாதான் அதை ஈடு கட்ட முடியும். அதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த காரியத்தை அவர் மேல என்ன பண்ணிருக்கிறாரு? சுமத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இவ்வளவு ஒட்டுமொத்த உலகத்தின் மொத்த மனுஷங்களை யோசிச்சு பாருங்களேன். ஒட்டுமொத்த மனுஷங்களுடைய வேதனை ஒரே ஒருவர் சுமக்கணும்னா அப்ப அவ்வளவையும் அவர் என்ன பண்ணணும்? அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா அவர் அனுபவிக்கணும், அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா அவர் அதை சுமக்க வேண்டும், அந்த வேதனையை சுமக்கணும். அதுக்காக தான் அணுவாய் எப்படி சொல்லுவாங்க, துள்ள துடிக்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் அணுவாய் இன்ச் பை இன்ச் ஆண்டவர் இந்த கொடுமையை அனுபவிக்கிறார். அதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுமதித்து நடத்துகிறார். பார்க்கும் பொழுது
ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கடினம் இருக்குமானால், ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனுக்கே தன் பிள்ளையின் மீது பலி செலுத்தக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த பிள்ளை மீது அந்த கட்டையை சுமத்தி கொண்டு போவாரானால், அப்ப தேவன் இவ்வளவு மனுஷங்களுக்கு அதை செய்யணும்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்? அதை செஞ்சுதான் ஆகணும்னு தன் இருதயத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கடினத்து நிமித்தமாய் அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் அனுமதித்தார். அப்ப இந்த மரம் என்ற ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த அந்த சாபத்தின் அடையாளத்தை சுமக்கக்கூடியதாய், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அது மட்டுமல்ல, நான் இங்க பார்க்கும் பொழுது அடுத்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அடுத்த வசனத்துல, அடுத்த அதிகாரம் யாத்ராகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இங்கே 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 15:22 யாத்ராகமம் 15:22. மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, ஓகேமா, இங்க நாம் வாசிக்கும், இப்ப நம்ம வாசித்த பிரகாரமாய் இங்கே அடுத்த பாட்டு என்னது? ஒன்று, அந்த கட்டை, அந்த அந்த மரம் எவ்வளவு சாபத்துக்குரியது, மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளவு சபிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறபடி எவ்வளவு சாபத்துக்குரியது. அது மட்டுமல்ல, நாம் அதை பார்க்கும் பொழுது இந்த உபாகமத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாய் அதிலே தூக்கி போடப்பட்டவன் தேவனுடைய பார்வையில் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடி தேவன் அதை அனுமதிக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சாபமான சின்னத்தையே அவரையே சுமக்கும்படியாக கத்தனை பண்றாரு, அனுமதிக்கிறார். இங்கே அதன் அடையாளமாய் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தக்கூடிய மகனிடத்திலே அந்த மரத்தை அவர் என்ன செய்கிறார்? பலி செலுத்தக்கூடிய அந்த கட்டையை, அந்த மரத்தை அவர் சுமக்கும்படியாய் செய்கிறார். இங்கே அதனுடைய வெளிப்பாடு, அப்படிப்பட்ட ஒரு சாபமான அந்த மரம் எது நிமித்தமாய் இப்படியாய் இப்படியாய் பயன்படுத்தப்பட்டது? இந்த மரம் என்ற ஒரு காரியம் இதை சுமக்கும்படியான ஒரு காரியமாய், சிலுவையிலே அறையப்படும்படியான ஒரு காரியமாய் ஏன் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் 15ஆம் அதிகாரத்துல, இங்கே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவங்க கானானை நோக்கி பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு வழியிலே ஒரு கசப்பு உண்டாகிறது. என்ன கசப்பு? தண்ணீரின் கசப்பு. அவங்க குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்ன ஆகுது? கசப்பாகி விட்டது. அங்க கசப்பாக அந்த தண்ணீர் மாறிவிட்டது. குடிக்க கூடாதபடிக்கு அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சு? அது கசப்பாக மாறிவிட்டது. இப்போ இந்த கசப்பான தண்ணீரை மாற்ற வேண்டும் என்றால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தண்ணீர் கசப்பாக மாறிவிட்டது, நாங்க என்ன செய்வோம்ன்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது அந்த மரம் என்ன பண்ணுச்சா? மரம் கசப்பை மதுரமாய் மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய கசப்புகளை மதுரமாய் மாற்றுகிறதற்காகவே இந்த மரத்தை ஆண்டவர் நமக்காக சுமந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா கசப்புகளும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய வியாதி என்ற கசப்பு, மனவேதனை என்ற கசப்பு, மனபாரம் என்ற கசப்பு, பொருளாதார குறைவுகள் என்ற கசப்பு, இயலாமை என்ற கசப்பு, தோல்வி என்ற கசப்பு, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. இந்த மரம் எப்படியாய் அந்த கசப்பான அந்த தண்ணீரிலே இந்த மரத்தை போட்ட பொழுது அது என்னவோ மாறிச்சா? மதுரமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. எல்லாமே பழைய பாட்டின் ஒரு அடையாளம் தான். ஏன் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை சுமக்க வேண்டும்? ஏன் அந்த மரத்திலே அவர்
அவர் என்ன செய்யணும்? கொல்லப்பட வேண்டும். அந்த மரத்தை ஏன் இப்படிப்பட்ட ஒரு அடையாளமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்றால், அந்த கசப்பை மாற்றும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்பை மாற்றும்படியாக கர்த்தர் என்ன செய்தார்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் அனுமதித்தார். மரத்தை சுமக்கும்படியாக, இந்த சிலுவை மரத்தை சுமக்கும்படியாக, அந்த சிலுவை மரத்திலே இயேசு கிறிஸ்துவை அறையும்படியாக அவர் அதற்கு ஒப்பு கொடுத்தார். காரணம், கசப்புகளை மாற்ற. ஹல்லேலூயா. மரம் எதற்காக சுமக்கப்பட்டது? மரத்திலே எதற்காக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்பட்டார்? சிலுவை மரத்திலே ஏன் அறையப்பட்டார் என்று சொன்னால், கசப்புகளை மாற்ற. ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அந்த மாறாவின் கசப்பை மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகளை மாற்றும்படியாக கர்த்தர் என்ன செய்தார்? இந்த சிலுவையை, இந்த சிலுவை மரத்தை அவர் அனுமதித்தார். ஹல்லேலூயா. இதெல்லாமே ஒரு பெரிய அடையாளம் தான். ஒன்று, சிலுவையின் மரம் எதற்காக அனுமதிக்கப்பட்டது? கசப்புகளை மாற்றுகிறதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தின் பாரங்களின் கசப்புகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக அனுமதிக்கப்பட்டது. அடுத்து 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கலாம். நாம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே இருந்தபோது மரத்தை வெட்டினார்கள். ஒருவர் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூறினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டார். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே இருந்து அந்த இரும்பை விலக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. இங்க நான் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம். தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, ஏன்னா தீர்க்கதரிசியின் புத்திரர் அவங்க நிறைய பேர் இருந்தபடினால ஒருமித்து குடியிருக்க இடம் போதாமல் இருந்தது. அப்போ அவங்க என்ன செய்கிறார்கள்? நாங்கள் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்திலே ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கும் என்று சொன்னாங்க. சரி, எலியா சொன்னாரு, சரிப்பா நீங்க மரத்தை வெட்டி உங்களுக்கு நீங்க வீட்டை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருத்தர் சொல்றான், தயவு செஞ்சு நீங்க எங்க கூட வரணும், நீங்க எங்க கூட வந்தாதான் நாங்க போய் இந்த வேலையை செய்ய முடியும். சரி, ஓகேப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு எலிசா என்ன பண்றாரு? கூட வர்றாரு. அப்படி அவர் கடந்து போகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அந்த மரத்தை வெட்டுகிறார்கள். மரங்களை வெட்டி வீடுகளை உண்டாக்கும்படியா அவங்க வெட்டுறாங்க. அப்போ அவங்க வெட்டும் பொழுது ஒருவன் உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. கரையோரமா மரம் இருக்க தெரியுங்களா? கரை ஓரத்துல மரம் இருக்கும். வெட்டும் போது என்ன ஆகுது? அந்த கோடரி என்ன செய்கிறது? தண்ணியில விழுந்துருச்சு. இப்போ என்ன சொல்றான்? ஐயோ கோடரி விழுந்துருச்சு, நான் என்ன அது சொந்தமா கூட நான் வச்சில்லையே, அது எப்படி வாங்கினேன்? நான் வாங்கிட்டு வந்துச்சு, அதுக்கு நான் எப்படி நான் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? வேதனைப்படுகிறான். அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்து ஒரு கொம்பை வெட்டி அதை எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். ஹல்லேலூயா. என்னது? மரம் என்ன செய்கிறது? இரும்பை மிதக்க வைக்கிறது. எவ்வளவு பெரிய மேஜிக் பாருங்களேன். இரும்பு தான், மரம் தான் என்னது? மிதக்கிற தன்மை. இரும்பு முழுகக்கூடியது, இரும்பு முழுகக்கூடியது, மரம் மிதக்கக்கூடியது. ஆனால் மூழ்கக்கூடிய அந்த இரும்பை மிதக்கக்கூடிய மரம் என்ன செய்கிறது? மேல கொண்டு வருது. ஹல்லேலூயா. இது நாம் நன்றாக கவனியுங்கள். இந்த மரம் என்பது என்னது? நான் சொன்னபடியே இது ஒரு சிலுவை, அதாவது கர்த்தர் நமக்காக சுமந்த அந்த மரத்தின் அடையாளம். இரும்பு என்பது நம்மை மூழ்கடிக்கக்கூடிய நம்முடைய பாரங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள். ஹல்லேலூயா. இரும்பு என்பது என்னது? நம்மை மூழ்க அமுத்தக்கூடிய, நம்மளை இரும்போட தன்மை எழுப்புமா? தண்ணியில விழுந்தா இரும்பு எழுப்புமா? எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஒரு கோலி குண்டை போட்டா கூட அது என்ன செய்யாது? கடல்ல நீங்க ஒரு கோலி குண்டை போட்டா கூட அது என்ன பண்ணாது? மூழ்குமே தவிர மிதக்காது. ஏன்னா ஏதாவது ஒரு கோலி குண்டு அளவு ஒரு இரும்பு கூட என்ன செய்யாது? மிதக்காது. ஏனென்றால் இரும்பினுடைய தன்மை அது.
அப்படியே சந்தோஷமா வாழ முடியுமா? இல்ல. ஒரு கடன் பாரம் இருக்குன்னா சந்தோஷமா நடந்துட்டு போக முடியுமா? முடியாது. ஒரு வேதனை இருக்குன்னா, ஒரு வியாதி இருக்குன்னா அப்படியே சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. அதனுடைய தன்மை என்ன? நல்ல கவனிங்க, சத்தியத்தின் ஆழத்தை எவ்வளவு ஒரு பழைய ஏற்பாட்டு வசனங்கள் ஆண்டு பேசிட்டு. அதனுடைய தன்மை என்ன? மூழ்கடிக்கக்கூடியதுதான். அதுடைய பேசிக் என்னது? ஒரு மனுஷனுடைய சாபங்கள், பாவங்கள், ரோகங்கள் எல்லாமே மனுஷங்களை என்ன செய்யும்? மூழ்கடிக்கும். அதுல அமிழ்த்தி விடுமே தவிர அவங்களை நிமிர்ந்து நிற்க விடாது, நிமிர்ந்து வாழ விடாது. ஆனால் ஒரே ஒரு மரம், அல்லேலூயா, அந்த சிலுவையிலே சுமக்கிற இயேசு கிறிஸ்து, அந்த மரத்தை அவர் சுமந்தால் மட்டும்தான் இந்த அமிழ்த்தக்கூடிய காரியங்கள் நம்மை நிமிர்ந்து வைக்க முடியும். நம்மை நிமிர வைக்க முடியும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு அடையாளம் பாருங்க. இங்க பார்க்கும் பொழுது இந்த மரம் என்ன செய்கிறதா? இந்த மரம் அந்த தண்ணிக்குள்ள அந்த ஒரு மரத்தை வெட்டி அந்த துண்டை போட்டதும் இந்த அமிழ்ந்து போன இந்த இரும்பு என்ன செய்கிறது? மேல வருது. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக அவர் வெட்டி வீழ்த்தப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க ஏன் மரத்துக்கு கிறிஸ்துவை நீங்க இப்படி உதாரணமா சொல்றீங்க? நீங்க சொல்லலாம். இங்க நான் அதுக்கு வசனம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படியா அந்த கிறிஸ்து என்று அந்த மரம், அந்த ஆணிவே, அந்த மரம் அது என்ன செய்கிறது? அது வெட்டி போடப்படுகிறது. அவர் நமக்காக என்ன செய்கிறார்? ஜீவனை கொடுக்கிறார். நமக்காக அவர் மரிக்கிறார். அந்த மரம் அது வெட்டி அந்த தண்ணியில போடப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த இரும்பு மிதக்கிறது போல. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து, அவர் அதிலே சாபமாய் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா நாம் தலைகுனிந்த வாழ்க்கை, நாம் அமிழ்ந்து போன சூழ்நிலைகள், நாம் அமிழ்ந்து போன வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றி நம்மை தலை நிமிர செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தலை நிமிர வைக்கிறார். ஆமென். அவர் நமக்காக அந்த வேதனைகளை ஏற்றுக்கொண்டபடினால நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த தியாகத்தின் நிமித்தமாய், அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் நாம் இந்த மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். அதைத்தான் நான் வாசிக்கும் பொழுது லூக்கா 23:31 இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். அவர் சிலுவையிலே அறையப்படும் பொழுது எருசலேம் குமாரத்திகள் அழுகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார், லூக்கா 23:31 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்க நாம் பார்க்கும் பொழுது அந்த டைம்ல இயேசு என்ன பண்றாரு? இந்த வேதனை அவர் கல்வாரி சிலுவையிலே கொண்டு போகப்படும் பொழுது இங்கே பார்க்கிறோம், எருசலேம் குமாரத்திகள் அதை பார்த்து அவர்கள் என்ன பண்றாங்க? கதறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நிலைமையை பார்த்து அவர்கள் கதறும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். திரும்ப வாசிமா. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். ஹல்லேலூயா. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி 28ஆம் வசனத்தை வாசிமா. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்று பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்று, குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகள் செய்யாவிட்டால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். பச்சை, அததான் இதை சொல்லிதான் எருசலேம் குமாரத்திகளை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லி, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். அப்ப பச்சை மரம் யாரு? இயேசு கிறிஸ்து. பச்சை மரமாகி எனக்கே இவைகளை செய்தால் பட்ட மரமாகி உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் வருகிற காலங்கள் ரொம்ப கொடுமையா இருக்கும், ரொம்ப கொடூரமானதா இருக்கும். அப்ப
அப்ப எனக்கே பச்சை மரமாக இருக்கிற எனக்கே இவைகளை செய்தார்கள் என்றால் பட்ட மரமாகி உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அப்ப இந்த பட்ட மரத்தை காப்பாற்ற அந்த பச்சை மரம் என்ன செய்திருக்கிறது? தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த பட்ட மரமா இருக்கக்கூடிய நம்ம எல்லா விதமான உலகத்தின் அத்தனை வேதனைகளையும் அத்தனை சாபங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இந்த பட்ட மரங்களுக்கு இருக்கிற இந்த வேதனைகளை மாற்றுகிறதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? பச்சை மரமா இருக்கக்கூடிய அவர் என்ன செய்கிறார்? தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. பச்சை மரமான அவர், அதுதான் சொல்ற, தன்னை பச்சை மரமா இருக்கக்கூடிய எனக்கே இவைகளை செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த மரம் என்று சொல்லக்கூடிய, ஏன் அந்த மரத்தை அவர் சுமக்கிறார், அந்த சிலுவை மரத்தை சுமக்கிறார் என்று சொன்னால், அவர் அப்படிப்பட்ட தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு அடையாளம் என்ன செய்கிறார்? கர்த்தர் அந்த சிலுவை மரத்தை அவர் சுமக்கிறவராய் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமந்து தீர்க்கிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் இங்க நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:2, அல்லேலூயா. அவர் தமக்கு முன்பாக இருக்கிற அந்த அவமானத்தை என்ன பண்ணலையா? அவர் எண்ணவில்லையா? தமக்கு முன்பாக இருக்கிற அவமானத்தை அவர் எண்ணாமல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்ன செய்யலையா? அவமானத்தை எண்ணவில்லையா? அவருக்கு முன்னாக வைக்கப்பட்ட சந்தோஷம் எது? அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம் எது? எது சொல்லுங்க? நாம அவர் கூட இருக்கிற அந்த பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. நாம அவரை இங்க பார்க்கிறது அந்த சிலுவை பாடுகள் அல்ல, அவரோடு கூட நாம அங்க இருக்கிறத அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன், அவர் பார்க்கிறாரு. இந்த பாடுகளை நான் சுமந்தாதான் இவங்கெல்லாம் எங்க வர முடியும்? பரலோகத்துக்கு வர முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய மரணத்திலும் அவர் மிகவும் எச்சரிப்புள்ளவராக இருக்கார். என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்க அநேக விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, சில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் படுக்கையிலே வைப்பார். பார்த்திருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்யும்? அவர்களை ஆண்டவர் டக்குன்னு என்ன பண்ண மாட்டாரு? எடுக்க மாட்டார். சில காலங்கள் என்ன செய்வார்னா, அவர்களை அந்த படுக்கையிலே, அந்த மரண படுக்கையிலே அவர்களை அனுமதிப்பார். அதாவது படுக்கை, அந்த மரணம்னா அந்த உயிர் போகாம இருப்பாங்க இல்லையா, கொஞ்ச நாள் அந்த படுக்கையில இருப்பாங்க. ஏன்னு சொன்னா, அந்த படுக்கை நேரத்துல அவங்க என்ன பண்ணணுமா? தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், தாங்கள் செய்த தவறுகள், தாங்கள் செய்த பாவங்கள், தாங்கள் செய்த எல்லா விதமான காரியங்கள் என்ன பண்ணுவாங்களோ அவங்க நினைவுல கொண்டு வந்து அந்த நேரத்துல கர்த்தரோடு கூட கன்ஃபஸ் ஆகிறதுக்காக டக்குன்னு எடுத்துட்டா என்ன ஆகும்? இப்போ எனக்கு அதுதான் நான் யோசிப்பேன். அப்பாவுடைய மரணத்தை நான் யோசிக்கும் பொழுது, அப்பாவை ஆண்டவர் ஏன் உடனே அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போறாரு? அப்பா எப்பவுமே ஆண்டவரோடு கூட இருந்தார். எங்களுக்கு தெரியும், எப்பவுமே இந்த வேதத்தை நான் படிக்கிறேன். இந்த வேதத்தை படிக்கும்போது அந்த கடைசி வெளிப்படுத்தல இருக்கிற அந்த கடைசி வசனத்தை கூட அப்பா மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அப்பா என்ன சொல்லுவோம்? ஒவ்வொரு முறை சொல்லுவாரம்மா, நான் இன்னைக்கு 12 அதிகாரத்தை படிச்சேம்மா, இன்னைக்கு நான் 14 அதிகாரம் எப்படி பாடு உட்காந்து வேற என்னம்மா அவர் கூட பேசுறதை தவிர வேற என்ன இருக்குன்னு சொல்லுவார். அப்போ எப்பொழுதுமே ஆண்டவரோடு கூட நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போதே அவர் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அப்பா அடிக்கடி சொல்லும்போது சொல்வாரு, எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லைம்மா, எந்த வருத்தமும் எனக்கு யார் மேலேயும் கிடையாதுமா, மற்றவங்க தான் இப்படி நடந்துக்கிறாங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அப்பா யார் மேலும் அவங்களுக்கு கசப்போ வருத்தமோ வேதனையோ இல்லை, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உடனே என்ன பண்ணுவாரு? அவர் பேசுவார். சின்ன பிள்ளைங்க கூட ஒரு இதுன்னா கூட அவர் என்ன பண்ணுவாரு? முதல்ல ஒப்புரவாயிடுவார். அது அப்பாவுடைய சுபாவம். ஒரு நேற்றுக்கு கூட நாங்கள் பேசிட்டு இருந்தேன் சகோதரிட்ட. அப்போ அப்பா இப்படிப்பட்ட ஒரு சுபாவம்
அவரை வந்து எப்பவுமே அவரை அதுக்கு மேல ஒப்புரவாக வேண்டியது ஒண்ணுமே ஆண்டவர்கிட்ட இல்லை. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரை உடனே அவரிடத்துல எடுத்துக்கொண்டார். ஆனா சிலர் என்ன செய்கிறார் சொன்னா, ஆண்டவர் மரண படுக்கையில வைக்கிறார். சிலர் என்ன பண்றாங்கன்னா, சில ரட்சிக்கப்பட்டவர்களை ஏன் மரண படுக்கையிலே கொஞ்ச நாள் வச்சுட்டு ஆண்டவர் எடுக்கிறாருன்னு சொன்னால், அவங்க இன்னும் ஒப்புரவாகாத காரியங்கள், இன்னும் தங்களுடைய விட முடியாத அந்த காரியங்கள், இன்னும் எத்தனையோ பாவத்தின் காரியம், எத்தனையோ சூழ்நிலைகள் அவங்களுக்குள்ள அவங்க மறிக்கிற தருவாயில இருக்கும் பொழுது கர்த்தர் செய்கிறாரா, அந்த மரண படுக்கையில அவங்க ரியலைஸ் பண்ணும்படியாக கர்த்தர் வைப்பார். அவங்க ரியலைஸ் பண்ண வச்சு அதை உணர வைப்பார். ஆண்டவர்கிட்ட அந்த கன்ஃபஸ் பண்றதுக்கு, ஆண்டவரே என்னை இந்த நேரத்துல என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய காரியங்கள் உங்க சமூகத்துல ஒப்புக்கொள்ளுன்னு சொல்லி அந்த நேரத்துல அவங்க ஆத்துமா என்ன பண்ணும், ஆண்டவரோடு கூட பேசும். சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐசியூல இருப்பாங்க, பேச்சு இருக்காது, கான்சியஸ் இருக்காது. ஆனா அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு தெரியுங்களா, அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பேசிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட தான் பேச மாட்டாங்க, அவங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சில அதாவது நாம கேட்கிறோம், சில ஊழியக்காரங்களை கூட என்ன பண்ண தெரியுமா, அப்படிப்பட்ட படுக்கையில வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கூட சில சுபாவங்கள், ஜென்ம சுபாவம், இந்த காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஆனா அவங்கள அந்த சுபாவத்தோட கர்த்தர் என்ன பண்ண டக்குன்னு எடுத்துட்டாருன்னா என்ன ஆகும், யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க, டக்குன்னு எடுத்துட்டாருன்னா என்ன ஆகும், என்ன ஆகும், அவங்க ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவங்கள அந்த படுக்கையில வைத்து அவங்களுடைய அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அவங்க எங்க பேசுது, ஆண்டவரோட கூட பேசும். ஆண்டவர் அவங்களோட கூட பேசுவா, இந்த நேரத்தில் நீங்க ஒப்புரவாகு, உன் காரியங்களை அறிக்கையிடு, நீ சமூகத்துக்கு வரணும், நீ அதனால என்ன பண்ணு, இந்த காரியங்கள் எல்லாம் நீ என்ன பண்ணு, என்னிடத்துல அறிக்கைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவங்களோடு கூட இடைப்படும் பொழுது அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிறாங்க. அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கடைசி வரைக்கும் சில காரியங்களிலே அவங்க விடாப்பிடியா இருக்கும் பொழுது அவங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அப்படியே எடுக்க மாட்டாரு. ஆனா கர்த்தரோடு கூட எப்பொழுதும், இப்ப ஏனோக்கு பாத்தீங்களா என்ன பண்ணாரு, ஏனோக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவர் அப்படியே சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுதே எடுத்துட்டார். ஏனோக்கு போலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்பாவை டக்குன்னு எடுத்து, ஏன்னா அவர் தேவனோடு கூட இருந்தார். அதே போல அப்பாவும் தேவனோடு கூடவே இருந்தபடினால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரை எடுத்துட்டார், டக்குன்னு எடுத்துட்டார். ஆனா சிலரை அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பரலோகத்துக்கும் வரணும், ஆண்டவருக்கு அவங்க விட்டு கொடுக்கூட. ஏன்னா என்ன பண்ணிருக்காரு, இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்காரு, இவ்வளவு பெரிய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்காரு, இவ்வளவு பெரிய வேதனைகளை சுமந்திருக்காரு, இவங்களுக்காக தானே. அப்ப இந்த வசனத்தை நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்ன, இந்த காரியத்தை சொல்றேன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? என்ன சந்தோஷம் அவருக்கு முன்னாடி இருந்தது, நாமெல்லாம் பரலோகத்துக்கு போகணும், நாமெல்லாம் ஒரு கூட இருக்கணும், அதுதான் அவரோட சந்தோஷம். அதுக்கு நாம மீட்கப்படணும். அப்ப எந்த ஆத்மாவையும் ஆண்டவர் பண்ண மாட்டாரு, அவருக்குள்ளே அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ரட்சித்த ஆத்மாக்களை அவர் அவ்வளவு ஈஸியா நரகத்துக்கு போக விட மாட்டார். ஹல்லேலூயா, அவ்வளவு ஈஸியா விட மாட்டார். ஏன்னா அதுக்காக அவர் பட்ட பாடு எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது, ரொம்ப கொடூரமானது, ரொம்ப பயங்கரமானது. அப்போ எந்த ஆத்மாவையும் நரகத்துக்கு போக அவரால் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள், அவர் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த ஆத்மாக்கள் அவ்வளவு ஈஸியா நரகத்துக்கு போக அவர் விட்டுவிட மாட்டார். அதனாலதான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்க பரலோகத்துக்கு வரணுன்றதுக்கான அந்த ஒரு தருணத்தை, இந்த மரண தருவாயில கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு வெயிட்டிங் பீரியட கர்த்தர் கொடுக்கிறார், அந்த ஒப்புரவாகிற சமயத்தை கொடுக்கிறார், அந்த மரண படுக்கை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் ஒப்புரவாகி தங்களுடைய எல்லா விதமான காரியங்கள், தங்களுடைய பிடிவாதங்கள், தங்களுடைய எல்லா விதமான வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய சமூகத்திலே அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க, ஒப்புரவாகி அறிக்கை. அந்த நேரத்தில் அவங்க மனுஷங்கிட்ட பேச முடியாது இல்லையா, நம்ம போய் பார்ப்போம், அவங்க போய் பேச நினைப்போம், ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேச முடியாது. ஏன்னா அவங்க கண்கள் மூடி இருக்கும், கான்சியஸ் இருக்காது. ஆனால் அவங்க யாரோடு கூட இருக்காங்க, கர்த்தரோடு கூட அந்த காரியங்கள், அவங்களுடைய அந்த மைண்ட் என்ன செய்து கொண்டிருக்கிறது, கர்த்தரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்திலே அவர்கள் அந்த ஒப்புரவான பிறகு கர்த்தர் என்ன செய்கிறாரா, அவருடைய ஜீவனை கர்த்தர் எடுக்கிறார். இப்படி அநேகரை நம்ம சொல்ல முடியும், அநேகரை சொல்ல முடியும். நம்ம சிலர் பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் கர்த்தருக்கு நல்லதானே இருந்தாங்க, கர்த்தரோடு கூட தானே இருந்தாங்க, இவங்களையும் கர்த்தர் இவ்வளவு நாள் இப்படி படுக்கையில வச்சிருக்கிறாரு, இவங்களையும் கர்த்தர் இப்படி இவ்வளவு நாளா இந்த சூழ்நிலை அனுமதி
அவங்களை இந்த பூமியில இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த பூமியில இருக்கும் பொழுதே அவருடைய ஆத்துமாவை அந்த படுக்கையில, மரண படுக்கையில வைத்து கர்த்தரோடு கூட அவங்க இடைப்பட்டு ஒப்புரவாகி அவங்க என்ன பண்ணணும், பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த ஆத்துமாவை அப்படியாய் அவர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்னவா, தமக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த சந்தோஷம். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னா ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தமக்கு முன்பாக என்ன சந்தோஷம் இருக்கு? அவரால் மீட்டெடுக்கப்பட்ட, அவரால் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் கூட நரகத்தின் வாசப்படியில கூட போய் நின்றக்கூடாது. புரியுதா? அதுக்காக. ஹல்லேலூயா. அப்ப இதுக்காகத்தான் அவர் இவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறார். ஒருவர் கூட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நரகத்தின், ஏன்னா அதற்காக அவர் கொடுத்த விலை பெருசு, அதற்காக கொடுத்த கிரயம் பெருசு, அதற்காக அவர் பட்ட அவமானம் பெருசு. அதனால ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, ஒரு அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது, அவங்க நரகத்துக்குள்ளே போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம், அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்ற இந்த சந்தோஷத்தை அவர் முன்னிறுத்தி தான், நான் இதெல்லாம் ஒப்பு கொடுத்தா, நான் இந்த மரத்தை சுமந்தா, நான் இந்த பச்சை மரமாய் என்னை வெட்ட ஒப்பு கொடுத்தாதான் இந்த பட்ட மரங்கள்லாம் என்ன பண்ண முடியும், தழைக்க முடியும். ஹல்லேலூயா. பச்சை மரமா இருக்கிற என்ன, நான் இந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாதான் இந்த பட்ட மரங்கள் எல்லாம் செழிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண, பச்சை மரமாகிய தன்னை என்ன செய்தார், அந்த சிலுவை மரத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த சிலுவை மரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கிற, அவரோடு கூட நாம் இருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷத்தை அவர் கண்களுக்கு முன்பாக பார்க்கிறார். அவரோடு கூட நாம இருக்க போறோன்ற அந்த காட்சியை அவர் சிலுவையில நினைத்து அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், ஹல்லேலூயா, அவர் இவ்வளவு அவமானங்களை பண்றார். ஒண்ணுல நம்மள வெளியில போனா நம்ம எப்படி ஒரு ஒரு வீட்டை விட்டு நம்ம வெளியில போறோம்னா நம்ம என்ன பண்ண, நல்லா டிப்டாப்பா நல்லா ட்ரெஸ் பண்ணாதான் நமக்கு என்னது, கௌரவம் இல்லையா? நமக்கு அதான பெருமை, நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டாதான் நமக்கு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் தேவகுமாரன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல மகிமை நிறைந்தவர், ஒட்டுமொத்த ஊரே பார்க்குது, ஒட்டுமொத்த எருசலேமே பார்க்குது. அவர் வஸ்திரங்களை முறிந்து கொண்டு அவர் அவருக்கு அந்த அறையில மட்டும்தான் ஒரே ஒரு அந்த கச்சை இருக்கு. அவருக்கு அவ்வளவாய் அவர் அனுமதியின்றி அவருடைய உடையை உரிந்து கொண்டு அவரை அவ்வளவாய் அப்படிப்பட்ட ஒரு கோலமாக்கி, அவமானத்தின் கோலமாய் அவரை மாற்றி யாரால ஏற்றுக்க முடியும்? இது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய தேவனுக்கு. அதே எருசலேம் தெருவில், எருசலேம் வீதிகளில அவர் எப்படியாய் வந்தார்? மகிமை நிறைந்த தேவனாய், உன்னதத்தின் தேவனுக்கு ஓசன்னா, தேவனுக்கு ஓசன்னா, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று சொல்லி எல்லாரும் சொன்ன வாய் அவங்களுக்கு முன்னாடி எப்படி வர்றாரு? எந்த கோலத்துல இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த கோலம் நமக்கு தெரியும்ல. நம்மால முடியுமா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை ஏற்றுக்கொள்ள மனிதர்களால், ஒரு சாதாரண மனிதர்களால் முடியுமா? ஆனால் அவ்வளவு பெரிய தேவன் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவ்வளவு கௌரவமான ஒரு மகிமையான ஒரு தேவனாய் இருக்கக்கூடியவர் இவ்வளவையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவமானத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அவமானத்தை, அதை என்ன பண்ணி அவர் நினைக்கலையா, அந்த அவமானத்தை பத்தி அவர் நினைக்காம அவர் என்ன செய்கிறாராம், சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை, அந்த மரத்தை, அந்த பாரத்தை, அந்த அவமான சின்னத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த எதுக்காக தெரியுமா? நம்மை மகிமையாய் பார்க்கும்படியாக, நம்மை மகிமையிலே நிறுத்தும்படியாக, நம்மை மகிமையான ஸ்தானத்திலே பார்க்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்? அந்த அவமானத்தின் சின்னத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவை எந்த விதத்தில் அது பாரமானது, அது சாபமானது, அது அவமானத்துக்குரியது. அந்த சிலுவை என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் என்ன
பாரத்தையும் சாபத்தையும் அவமானத்தையும் நிறைந்த இந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் நம்மை மீட்டெடுத்தார் சொன்னார். நாம மறுபடியும் அந்த அவமான சின்னத்தை கொண்டு வந்து சபைக்கு நடுவில் வைக்கிறதுக்காக இல்லை, நம்முடைய வீட்டுக்கு நடுவில் வைக்கிறதுக்காக இல்லை, அதை எல்லாவற்றையும் அந்த பாரமான அந்த மரத்துல எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு அடையாள சிலுவை அல்ல, அதை சுமந்த இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அப்ப நாம இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? சாபமானார். ஹல்லேலூயா. நாம் இந்த மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவா இருக்கக்கூடிய, இந்த பாரத்தை சுமந்த இயேசு கிறிஸ்துவா இருக்கக்கூடிய அவரை நமக்கு முன்பாக நிறுத்துவோம். நமக்கு இந்த சாபத்தின் சின்னம் பெருசுல, அந்த சாபத்தின் சின்னத்தை சுமந்தார் தெரியுமா? அவர்தான் பெருசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சுமந்தவரை விட்டுறாங்க, சுமந்த சின்னத்தை மகிமைப்படுத்துறாங்க. கேட்டா சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதவன் பைபிள் சொல்லி இருக்கேன், பவுல் சொல்லி இருக்காருன்றாங்க. சிலுவை என்று சொன்னால் பாடுகள் தவிர சின்னம் அல்ல. சிலுவை என்ற அந்த சிம்பல் அல்ல. சிலுவை என்பது என்னது? பாடுகள். அவர் எதிலே அந்த பாரங்களை எல்லாம் சுமந்தாரோ அந்த பாடுகள், அதை நான் மேன்மைப்படுத்தி அதை நான் சந்தித்தாலும் என் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவேன்? நான் பின்பற்றுவேன். அதுதான். ஹல்லேலூயா. இவ்வளவு சூழ்நிலை சந்தித்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவேன்? எனக்காக இவ்வளவு